ஜெபம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, நன்றி சுவாமி. உம்மை துதிக்கிறோம் இயேசப்பா. உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து உம்மை துதிக்கிறோம். தூயாதி தூயவரே, சர்வை வல்லமை நிறைந்தவரே, கம்முடைய காருண்யத்தினால் கடந்த மாதங்கள் முழுவதும் எங்களை பரிசுத்தமாக பாதுகாத்தீரப்போ, அதற்காக நன்றி. இந்த புதிய மாதத்தையும் இந்த 4வது மாதத்தை காண செய்ததற்காக நன்றி ஏசப்போ. எத்தனையோ பேர் இந்த நாட்களை காணாதபடி உம்முடைய சமூகத்தில் கடந்து வந்திருக்காங்க ஏசப்போ. ஆனாலும் எங்களுக்கு ஈவாக கிருபையாக நீர் காண கொடுத்தீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஏசப்போ. கண்மலையின் உச்சியில் இருந்து எங்களை பாதுகாத்தீர் ஏசப்போ. இந்த மாதம் முழுவதுமாக நீர் எங்களை பாதுகாத்து உமது செட்டையின் கீழ் மறைத்து கொள்ளணும் ஏசப்பா. உலகத்தில் சமாதானத்தை கட்டளை இடுங்க ஏசப்பா. அதற்காக உமக்கு நன்றி ஏசப்பா. இன்னும் தகப்பனே, இந்த JTK TV நிறுவனத்திற்காக ஜெபிக்கிறோம் ஏசப்பா. அந்த அம்மா ஐயாவை, பிள்ளைகள் எல்லாவற்றையும் நீங்கள் பரிசுத்தப்படுத்துங்க. அங்கே வேலை பார்க்குற எல்லாரையும் நீங்கள் பரிசுத்தப்படுத்தி பாதுகாத்து கொள்ளுங்க ஏசப்பா. எல்லா தீமைகளுக்கும் ஆண்டவரே நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்க. எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறேன் இயேசுவின் நாமத்தினால். ஆமேன் ஆமேன். கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால் நன்றி செலுத்துகிறேன். JTK TV அனைவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரங்கள். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மைத்தான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். 100க்கு 100 உம்மையே நம்புவேன். அற்புதம் நடத்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போவாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் செய்யுங்கப்பா. உம்மை அல்லாமல் யாரை என்னை உயர்த்தக்கூடும்? அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஐஸ்வர்ய கனமும் உம்மால் தான் வருதே, ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மைப்படுத்துங்கப்பா. உம்மைத்தான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எங்களுக்கு செய்யுங்கப்பா. ஆராய்ந்து முடியாத அற்புதங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் தந்தி நடத்திடுங்க. இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னவரே, இன்றைக்கு தந்திடுங்க, இப்பமே தந்திடுங்க. இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னவரே, இன்றைக்கு தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன். நாம் இன்று பார்க்க போகிற செய்தி, கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்கள். உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு மகிமையை செலுத்துங்கள். எரேமியா 13ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அநேகர் விசுவாசத்தாலும் பரிசுத்தத்தாலும் தேவ அன்பினாலும் பலப்படுத்தப்பட்டதை அறிந்து கர்த்தரை துதிக்கிறேன். கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை நாம் செலுத்த தவறாமலும் அதை நமக்கென்று எடுப்பதாலும் கர்த்தருடைய கோபத்தில் விழ நேரிடும் என்ற எச்சரிப்பின் சத்தம் வேதத்தில் பல இடங்களில் இடம்பெற்று உள்ளன. எச்சரிப்பின் செய்தியை பிரசங்கிக்க
மனமற்று விலகி ஓடின யோனா தீர்க்கதரிசி வழி விலகி சென்று பல வேதனைகளில் சிக்கி தவிப்பது போல இன்றும் பலர் சிக்கி தவிக்கிறார்கள். எச்சரிப்பின் செய்தி, நமது நம்பிக்கையே தேவனிடம் இருந்து வருகிறது என்ற மனப்பக்குவம் அநேகர் இடத்தில் இல்லாததினாலே எனக்கு எல்லாம் தெரியும் என்ற மன மேட்டிமையில் விழ நேரிடுகிறது. நாம் செவி கொடுத்து கேட்கும் பொழுது மேட்டிமையாய் இருக்கக்கூடாது. நாம் தவறுகளை உணர்ந்து தேவ சமூகத்தில், ஆண்டவரே என்னை மன்னியும், நான் உமது வசனத்தையும் உமது வழிகளையும் ஜனங்களுக்கு தெளிவாக காண்பிக்க உதவி செய்யும் என்று நாம் ஜெபிக்கும் பொழுது நம்மையும் நமது உபதேசத்தை கேட்பவர்களின் ஆத்துமாக்களையும் வஞ்சக சாத்தானிடம் இருந்தும் நித்திய நரகத்தின் அழிவில் இருந்தும் தப்புவித்து கொள்ளலாம். மரித்த பிறகு மனம் திரும்ப நினைத்த இயேசு சொன்ன ஐஸ்வர்யவானைப் போல பாதாளத்திற்கு நமது ஆத்துமா போகாமல் இருக்க இப்பொழுதே மனம் திரும்புவோம். அழியும் ஆத்துமாக்களின் இரட்சிப்புக்காக உத்தம இருதயத்துடன் நாம் ஜெபிப்போம். கர்த்தரின் வார்த்தைகளை பிறருக்கு சுவிசேஷமாக அறிவிப்போம். தீமையை நன்மை என்றும் நன்மையை தீமை என்றும் சொல்லி இருளை வெளிச்சமும் வெளிச்சத்தை இருளுமாக பாவித்து கசப்பை தித்திப்பை கசப்பும் என்று சாதிக்கிறவர்களுக்கு ஐயோ. ஏசாயா 5ஆம் அதிகாரம் 20வது வசனம். அவர்கள் சுர மண்டலத்தையும் தம்புருவளையும் மேளத்தையும் நாகசுரத்தையும் மதுபானத்தையும் வைத்து விருந்து கொண்டாடுகிறார்கள். ஆனாலும் கர்த்தரின் கிரியை நோக்குவது இல்லை, அவர் கரத்தின் செய்கைகளை சிந்திக்கிறதும் இல்லை. ஏசாயா 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். கர்த்தருடைய வேதத்தை வெறுத்த இஸ்ரவேல் பரிசுத்த வசனத்தை அசட்டை பண்ணினார்களே. ஏசாயா 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். அவர்கள் கேட்கும்படி நான் யாரோடே பேசி எச்சரிப்பேன். அவர்களுடைய செவி விருத்த சேதனம் இல்லாதது, அவர்கள் கேட்க மாட்டார்கள். கர்த்தருடைய வசனம் அவர்களுக்கு நிந்தையாய் இருக்கிறது, அதன் மேல் அவர்களுக்கு விருப்பம் இல்லை. கர்த்தருடைய வழிகளில் நடப்பது நமது நன்மைக்கே, அதிலேதான் கர்த்தரின் ஆசீர்வாதம் இருக்கிறது. என் வாக்குத்தத்தத்துக்கு செவி கொடுங்கள், அப்பொழுது நான் உங்கள் தேவனாய் இருப்பேன், நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள். நான் உங்களுக்கு கற்பிக்கும் எல்லா வழியிலேயும் நீங்கள் உங்களுக்கு நன்மை உண்டாகும்படி நடவுங்கள். தன் எஜமானுடைய சித்தத்தை அறிந்தும் ஆயத்தமாய் இராமல் அவனுடைய சித்தத்தின்படி செய்யாமலும் இருந்தவர்களுக்கு அநேக அடிகள் அடிக்கப்படும். அப்பொழுது ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, இரட்சிக்கப்படுகிறவர்கள் சில பேர் தானா என்று கேட்டான். அதற்கு அவர், இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசிக்க பிரயாசப்படுங்கள். அநேகர் உட்பிரவேசிக்க வகை தேடினாலும் அவர்களாலே கூடாமல் போகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். வீட்டு எஜமான் எழுந்து கதவை பூட்டின பின்பு நீங்கள் வெளியே நின்று, ஆண்டவரே, ஆண்டவரே, எங்களுக்கு திறக்க வேண்டும் என்று சொல்லி கதவை தட்டும் பொழுது அவர் பிரதியுத்தரமாக, நீங்கள் எவ்விடத்தாரோ, உங்களை அறியேன் என்று நமக்கு சொல்லுவார். உலகத்தின் மகிமையை உதறின கிறிஸ்தவர்களை கவனித்து பாருங்கள். சத்துரு அவனை உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் ஒரே நிமிஷத்தில் அவருக்கு காண்பித்து, இவைகள் எல்லாவற்றிற்கும் மேலுள்ள அதிகாரத்தையும் இவைகளின் மகிமையையும் உனக்கு தருவேன். இவைகள் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. எனக்கு இஷ்டமானவனுக்கு இவைகளை கொடுக்கிறேன். அப்பொழுது கர்த்தர், உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமானது, பகை என்று அறிவீர்கள். ஆனால் உலகத்துக்கு சிநேதனாய் இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞன் ஆக்குகிறான். மன மேட்டிமையில் உள்ளவனும் கர்த்தருக்கு அருவருப்பானவன். அழிவுக்கு முன்னானது அகந்தை, விழுதலுக்கு முன்னானது மேட்டிமை. கர்த்தருடைய வருகை நெருங்க நெருங்க நாம் அதிகமாய் அவர் வருகையை எதிர்பார்த்து நம்மை ஆயத்தம் செய்ய வேண்டும். உலகில் நடைபெறும் யுத்தங்களும் பஞ்சங்களும் பூமி அதிர்வுகளும் காட்டு தீயினால் ஏற்படும் தேசங்களும் கொடிய நோய்கள் தோன்றி திடீரென ஜனங்கள் மரிப்பதையும் பார்க்கும் பொழுது நாம் நம்மை
உயர்ந்தவருக்கு ஒன்றுமில்லை என்பது தெரிய வரும். கர்த்தருடைய கிருபையே நம் வாழ்விற்கு தேவையான சகல காரியங்களையும் நமக்கு பெற்று தருகிறது. உலக மகிமையை உதறின இயேசு கிறிஸ்து என்றும் அழியாத மகிமையை பெற்று கொண்டது போல நாமும் பெயர், புகழ், கனம் இவைகளை நாடி தேடாமல் சிலுவையின் மரண பரியந்தம் அவர் தன்னை தாழ்த்தினது போல நாமும் நம்மை தாழ்த்தும் பொழுது அவருடைய கிருபை நம்மை கண்மணி போல பாதுகாக்கும். இதையே பேதுரு எழுதுகிறார். 1 பேதுரு 3:22 இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரிடத்தில் பிரியமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிற சத்தம் உன்னதமான மகிமையில் இருந்து அவருக்கு உண்டாகி பிதாவாகிய தேவனால் அவர் கனத்தையும் மகிமையும் பெற்றது போல அவரோடே கூட நாங்கள் பரிசுத்த பர்வதத்தில் இருக்கையில் வானத்தில் இருந்து பிறந்த அந்த சத்தத்தை கேட்டோம் என்றார்கள். 2 பேதுரு 1:17-18 தேவன் நம்மை நித்திய மகிமையை சுதந்தரிக்க அழைக்கிறார். கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்குள் அழைத்தவராய் இருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற நம்மளை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி நிலைநிறுத்துவார். தேவன் நிம்மதியாக இருப்பதால் அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு நித்திய ஜீவகாலமாக வாழும் பாக்கியத்தை தருகிறார். நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை என்று சொல்லுகிறார். உலகத்தில் நாம் வாழும் நாட்கள் குறுகினது, சீக்கிரம் கடந்து போய்விடும். இந்த உலக ஓட்டத்தை முடித்து நாம் நித்திய இளைப்பாறுதலுக்குள்ளேயே அல்லது நித்திய வேதனைக்குள்ளேயோ நாம் பிரவேசிக்க போகிறோம். கிறிஸ்துவுக்குள் மரித்த பின் உயிரோடு எழும்பப்பட்டவர்கள் இறுதியில் மறுரூபமாக்கப்பட்டு சரீரத்தோடு பரலோகில் வாழ்வார்கள் என்றும், கிறிஸ்து கொடுக்கின்ற பாவ மன்னிப்பையும் பரிசுத்த வாழ்வையும் புறக்கணித்து பாவத்திலேயே மரித்தவர்கள் உயிரோடு எழுப்பப்பட்டாலும் நியாய தீர்ப்பின் நடுவிலே அவர்கள் நித்திய தேவனை நிறைந்த நரகத்தின் படுகுழியில் தள்ளப்பட்டு சதா காலமும் வாதிக்கப்படுவார்கள். தானியேல் 12:2 என்பதை வேதத்தில் பல இடங்களில் தெளிவாக சொல்லப்படுகிறது. மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டாய். அநேக விசுவாசிகள் ரட்சிப்பின் மகிமையை உணராமல் இருக்கிறோம். உலகில் பெரிய செல்வந்தர்களாக இருந்தாலும் மிக பெரிய துன்மார்க்கனாய் இருந்தாலும் அந்த ஆத்துமா பாவத்தின் பிடியில் இருந்து பிசாசின் பிடியில் இருந்து மீட்கப்படுவது அவசியம். நமது ஆத்துமாவை மீட்கவே இயேசு கிறிஸ்து சிலுவையில் பலியாகி மரித்தார். அதை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். விசுவாசியாதவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான் என்ற சத்தியத்தை நாம் சுவிசேஷமாக அறிவிக்க வேண்டும். நாம் ரட்சிக்கப்பட்டோமா? நாம் ரட்சிக்கப்பட விரும்புகிறோமா? நாம் ரட்சிப்பை சுதந்தரிக்க நமக்கு உதவ முடியும். ஆனால் ரட்சிப்பை கொடுப்பது நான் அல்ல, கர்த்தரே. நான் உங்களுக்கு ஜெபிக்க முடியும். நான் மனபாரத்தை நீக்குவதற்கு கர்த்தரால் மட்டும் முடியும். நான் அல்ல, கர்த்தரே என்று சொல்வது சரியான மனத்தாழ்மையில் நாம் இருப்பதற்கு நல்ல அடையாளம். நான் அல்ல, கர்த்தரே உங்கள் பிரச்சனைகளை மாற்றுவார். நான் அல்ல, கர்த்தரே உங்கள் நோய்களை குணமாக்குவார். நான் அல்ல, கர்த்தரே உங்களுக்கு அபிஷேகத்தையும் வரங்களையும் தருவார் என்று நம் சுவிசேஷ கூட்டங்களில் அறிவிப்பது மிகவும் அவசியம். நம்மை உயர்த்தாதபடி கர்த்தர் நம்மை பாதுகாப்பாராக. நான் அல்ல, கர்த்தரே என்பது பெருமைக்கு தப்பும் வழி. யோசேப்பு பார்வோனிடம் கூறினது என்ன? நான் அல்ல, தேவனே பார்வோனுக்கு மங்களமான உத்தரவு அருளச் செய்தார். பிரதான அப்போஸ்தலனாகிய பேதுரு, எங்கள் சுய பக்தியினாலாவது சுய புத்தியினாலாவது பிறவியிலே சப்பானியாய் இருந்த இவனை நாங்கள் நடக்க பண்ணினோம் என்று ஏன் எங்களை நோக்கி பார்க்கிறீர்கள்? கர்த்தராகிய இயேசுவை நோக்கி பாருங்கள் என்று எல்லா மகிமையும் கர்த்தருக்கு செலுத்தினதை எப்பொழுதும் நாம் நினைவில்
வைத்து கொள்ளுவோம். நாம் அல்ல, கர்த்தரே என்பதை ஆசீர்வாதத்தின் ஊற்று பரிசுத்தமான தேவனே நம்மை பரிசுத்தப்படுத்த முடியும். பரிசுத்த வேதத்தை புறக்கணிக்கும் ஜெபங்கள் கர்த்தரை விட்டு நமது ஆத்மாவை பிரித்து கொண்டு போய்விடும். பரம கானானை வாஞ்சிக்கும் பலர் பரலோக பாதையை தெரியாமல் திசை மாறி போய்விடுவார்கள். பலர் நின்று விட்டார்கள், பலர் அதை மறந்து விட்டார்கள். எதிர்பாராத நேரம் எக்காலம் ஊதப்படும். எதிர்பாராத நேரம் கர்த்தருடைய வருகை சம்பவிக்கும். வாசல் அடைபடும் முன் தீவிரமாய் பிரவேசிப்போம். கல்வாரி காட்சியை மறந்தால் போவது பாதாளம். கல்வாரியில் இயேசு இல்லை, கண் எதிரே நிற்கிறார். நம் இதய கதவை தட்டுகிறார். திறப்பாயா என்று அவரது கண்கள் நம்மை நோக்கி பார்க்கிறது. அவருடைய வசனம் நம்மை அழைக்கிறது. அவருடைய கிருபை வீணாக்கி விடாமல் பட்டமும் பதவியும் விலகி ஓடிவிடும். இளவயது வேகமாக ஓடி மறைந்து விடும். இன்றே நம் வாழ்வை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து கிருபையால் நம்மை இரட்சிப்பார். தேவனுடைய அன்பினால் நம்மை அரவணைப்பார். உலகம் தர முடியாத சமாதானத்தால் நம்முடைய மனதை நிரப்புவார். நம் பெயரை ஜீவ புஸ்தகத்தில் எழுதுவார். உயிர்த்தெழுதலில் நம்மை பங்கடைய செய்வார். மகிமையான பரலோக வாழ்வை இலவசமாக அவர் தருவார். ஆனால் பிரியமானவர்களே, இவைகள் முன்னமே நாம் அறிந்திருக்கிறபடியால் அக்கிரமக்காரருடைய வஞ்சகத்தில் நாம் இழுப்புண்டு நம் உறுதியில் இருந்து விலகி விழாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருப்போம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளர வேண்டும். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். கர்த்தர் நேரடியாக சந்தித்த நபர்கள் எல்லாருடைய வாழ்விலும் ஏதாவது ஒரு குறைவுகள் காணப்பட்டது. ஆபிரகாம் குழந்தை இல்லாமல் மனவேதனையில் இருந்தபோதுதான் கர்த்தர் அவனை சந்தித்தார். யாக்கோபு தன் பெற்றோர்களாலும் தன் சகோதரனாலும் கைவிடப்பட்ட பொழுதுதான் கர்த்தர் அவனை சந்தித்தார். மோசே அரமனையை சுகத்தை இழந்து தன் மாவன் எத்திரோவின் ஆடுகளை மேய்க்கும் போதுதான் கர்த்தர் அவரை சந்தித்தார். மோசேக்கு சொந்தமான ஒரு வீடு கூட இல்லை. ஒன்றுமில்லாதவர்களையும் மனுஷர்களால் கைவிடப்பட்டவர்களையுமே கர்த்தர் தேடி இரட்சித்தார். கிதியோன் தன் சத்துருக்களுக்கு பயந்து வாழ்ந்த போதுதான் அவனை சந்தித்து, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றார். நாம் ஆராதிக்கும் சர்வ வல்லமையுள்ள தேவன் எவ்வளவு பெரிய பாக்கியவான்களாக இருப்போம். அதுபோல இயேசு கிறிஸ்து சகேவை சந்தித்து பேசின போது அவன் அநியாயமாய் சம்பாதித்த பணங்களை ஏழைகளுக்கு கொடுத்தான். லூக்கா 19ஆம் அதிகாரம். எரிகோ பட்டணத்துக்கு வழியாக போகும்போது சகேவு என்பவன் இயேசு எப்படிப்பட்டவர், அவரை பார்க்க வேண்டும் என்று பிரயாசப்பட்டான். ஜன கூட்டத்தில் அவனால் பார்க்கவே முடியவில்லை. ஆனால் இயேசுவை பார்க்க சகேவு விரும்பினான். அதன்படி இயேசு, சகேவே, நீ கீழே இறங்கி வா, இன்றைக்கு உன் வீட்டில் தங்க வேண்டும். இயேசு எப்படிப்பட்டவர்? மனதுருக்கம் உள்ளவர், மனிதனுடைய வாழ்க்கையை மறுரூபப்படுத்துகிறவர், ஒருவர் வேதனையை சமாதானப்படுத்துகிறவர். யோவான் 2ஆம் அதிகாரம் முதல் அற்புதம். திருமண வீட்டில் தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றினார். ருசி இல்லாத சமாதானம் இல்லாமல் இருக்கிறது, ருசி உள்ளதாக மாற்றுகிறார். இயேசுவின் பாதத்தில் விழுந்து கண்ணீர் விட்டு அழுதாள். இயேசு பார்க்கிறார். இயேசுவை அறிந்து கொண்ட பாவியான கர்த்தர் பிறவி குருடனை சந்தித்த போது அவர்கள் பார்வை அடைந்தார்கள். மத்தேயு 9ஆம் அதிகாரம் 28-30ஆம் வசனத்தில் கர்த்தர் வியாதி உள்ளவர்களை சந்தித்து அவர்களை குணமாக்குகிறார். பொல்லாத ஆவிகளால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பூரண விடுதலை தந்தார். கர்த்தர் நமக்கு செய்கின்ற தேவனாக இருக்கிறார். வல்லமையினால்
அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராகியும் சுற்றி திறந்தார். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்தில் இருந்து உண்டாகி சோதிகளின் பிதாவின் இடத்தில் இறங்கி வருகிற அவர் இடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை. அக்கினி ஜுவாலையில் நின்று தரிசனமான தேவனாகிய கர்த்தர் அநேக கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முள்செடியின் நடுவில் இருந்து உண்டான அக்கினி ஜுவாலையினாலே நின்று அவனுக்கு தரிசனமானார். அப்பொழுது அவன் உற்று பார்த்தான். முட்செடி அக்கினியினால் ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது. அப்பொழுது மோசே, இந்த முட்செடி வெந்து போகாது இருக்கிறதற்கு என்ன? நான் கிட்டே போய் அந்த அற்புத சாட்சியை பார்ப்பேன் என்றான். அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார். முட்செடியின் நடுவில் இருந்து தேவன் அவனை நோக்கி, மோசே, மோசே என்று கூப்பிட்டார். அவன், இதோ அடியேன் என்றான். கர்த்தர் நம் மீது அமரும் பொழுது சாபமும் ஆசீர்வாதமாக மாறிவிடும். முட்செடியை யாரும் விரும்ப மாட்டார்கள். முட்செடிகளை யாரும் வீட்டில் வளர்க்க மாட்டார்கள். முட்செடி சாபத்துக்கு அடையாளமாக வேதத்தில் பல இடங்களில் காணப்படுகிறது. சபிக்கப்பட்ட நிலங்களில் முட்செடி வளரும். அதுபோலவே ஆதாமின் பாவத்தின் நிமித்தம் சபிக்கப்பட்ட பூமியில் ஆசீர்வதிக்கப்பட்ட தேவன் சிலுவையில் தோன்றினார். புறக்கணிக்கப்பட்ட மனிதர்களின் மீட்பதற்காக இறங்கி வந்தார். யார் அந்த மோசே? ஏன் அவனுக்கு தரிசனமானார்? அவன் ஆடுகளை மேய்த்தவன். ஆனாலும் வேதம் சொல்லுகிறது, தன் மாமனாகிய எத்திரோவின் ஆடுகளை மேய்த்து வந்தான். பார்வோனின் அரண்மனையில் ராஜா குமாரனாக வளர்க்கப்பட்டான். செல்வச் செழிப்பாக வாழ்ந்த ஒரு மனிதன், தனக்கென்று ஒரு வீடும் இல்லை, ஒரு ஆடும் இல்லை. வனாந்தரமே வாழ்க்கை. தன் சகோதரர்களுக்கு நன்மை செய்ய நினைத்து எகிப்தியனை கொன்று அங்கே வாழ முடியாமல் எகிப்தை விட்டு மீதியான் தேசத்திற்கு ஓடிப்போய் நாடோடியாய் வாழ்ந்த மோசேயை கர்த்தர் தேடினார். நாமும் வாழ்க்கையில் பல தோல்விகளையும் ஏமாற்றங்களையும் அவமானங்களையும் சகித்து கொண்டு விரக்தியோடும் வேதனையோடும் வாழ்க்கை நடத்தி கொண்டு இருக்கலாம். ஆனால் அன்று மோசேயை தேடி வந்த அவனோடு பேசின தேவன் நம்மோடும் பேச விரும்புகிறார். நம்மை கொண்டும் அவர் பெரிய காரியங்களை செய்ய விரும்புகிறார். நம்மிடம் செல்வங்கள் இல்லாமல் இருக்கலாம். கடினமாக உழைத்தாலும் அதன் பலனை அனுபவிக்க முடியாமல் மனவேதனையில் வாடி தவிக்கலாம். மோசேயின் தேவன் நம் தேவன். மோசேக்கு தன்னை வெளிப்படுத்தின தேவன் நமக்கும் தன்னை வெளிப்படுத்துவார். அவர் நம்மை ஆசீர்வதிக்கும் நேரம் வந்துவிட்டது. அவர் நமக்கு செயல்படும் வேளையும் வந்துவிட்டது. நம் துக்கம் சந்தோஷமாக மாறும் நாளும் வந்துவிட்டது. கர்த்தரை கண்ட சந்தோஷத்தில் மோசேயின் மனதில் உள்ள கலக்கங்கள் எல்லாமே நொடியில் மறைந்து போய் விட்டது. தனிமையும் இனிமையாகி விட்டது. இனி நான் தனிமையில் அல்ல, என் தேவன் என்னோடே இருக்கிறார் என்ற விசுவாசம் அவன் மனதை நிரப்பி விட்டது. என்னை காண்கிற ஒரு தேவனை நான் கண்டுவிட்டேன். எனக்கு நன்மை செய்யும் நல்ல ஆத்தும நேசரை கண்டுவிட்டேன். அவரே ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். அதோடே ஈசாக்கை ஆசீர்வதித்தார். 40 வருட துக்கம் ஒரே தரிசனத்தில் சந்தோஷமாக மாறிவிட்டது. கர்த்தரின் வல்லமை மோசேயின் மூலமாக புறப்படும் நேரமும் வந்துவிட்டது. மோசே கண்ட யெகோவா தேவனை பூமி எங்கும் உள்ளவர்கள் காணும்படி அவர் செய்யும் அதிசயங்களையும் அற்புதங்களையும் தலைமுறையாக அதிசயிக்கும் நேரமும் துவங்கிவிட்டது என்பதை மோசே அறியாவிட்டாலும் கர்த்தர் சகலத்தையும் அறிந்திருந்தார். அதற்காகவே அவனை தெரிந்து கொண்டார். நான் உன்னோடே இருப்பேன் என்பதே கர்த்தர் அவனுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம். எல்லாம் இருந்தும் கர்த்தர் இல்லாவிட்டால் நமது வாழ்வு சஞ்சலமும் வருத்தமுமே. எதுவுமே இல்லாத மோசேயுடன் கர்த்தர் இணைந்தவுடன் அவன் சகோதரன் ஆரோன், அவன் சகோதரி மிரியாம், அவன் சொந்த ஜனங்கள் என ஒரு பெரிய
கூட்டத்துக்கே தலைவனாகிவிட்டான். செங்கடலை பிளந்து 10 கற்பனைகளை பெற்று கொடுத்து 40 வருடம் தேவ ஜனத்தை வழி நடத்தியது எந்த மனிதனும் செய்ய முடியாத அற்புதமே. நமது தேவைகளை அறிந்து கொள்கிற தேவனாகிய கர்த்தர் அவர்களுக்கு இடுகிற கூக்குரலை கேட்டேன். அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில், என்னுடைய தேவனை யார் அறிவீர்கள் என்று புலம்புகிறீர்களா? கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். என் உட்காருதலையும் என் எழுந்திருக்குதலையும் நீர் அறிந்திருக்கிறீர். என் நினைவுகளை தூரத்தில் இருந்து அறிகிறீர். என் நாவில் சொல் பிறவாததற்கு முன்னே இதோ கர்த்தாவே, அதையெல்லாம் நீர் அறிந்து இருக்கிறீர். திடன் கொள்ளுங்கள், உங்கள் வேதனைகள் மறுபடியும் கர்த்தர் நம் வாழ்க்கையிலையும் கிரியை செய்து நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவார். மார்க்கு 5ஆம் அதிகாரம் 25-30 வரை உள்ள வேத பகுதியில் 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு இயேசு கிறிஸ்துவிடம் வந்து சுகம் பெற்றதை நாம் பார்க்கிறோம். அவள் பட்ட வேதனைகளை மனிதர்கள் யாரும் புரிந்து கொள்ள முடியாவிட்டாலும் கர்த்தர் அவர் வேதனையை கண்டு, மகளே, உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது. நீ சமாதானத்தோடே போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். விசுவாசத்தோடு நாம் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நம்மை குணமாக்குவார். நம் சத்துருக்கள் வெட்கப்பட்டு போவார்கள். மனம் இறங்குகிற தேவனாகிய கர்த்தர் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் அவரை தேடும் பொழுது அவரை கண்டடைவாய். நீ வியாகுலப்பட்டு இவைகளெல்லாம் உன்னை தொடர்ந்து பிடிக்கும் பொழுது கடைசி நாட்களில் உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்பி அவர் சத்தத்திற்கு கீழ்ப்படிவோமானால், நம் தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியால் அவர் நம்மை கைவிடவே மாட்டார், நம்மை அழிக்கவும் மாட்டார். நம் பிதாக்களுக்கு தாம் ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கையை மறுக்கவும் மாட்டார். லேகியோன் பிசாசினால் பிடிக்கப்பட்டு கொடிய வேதனையில் அகப்பட்டு வாலிபனை கர்த்தர் சம்பவித்ததை கர்த்தர் கண்டு அவனிடம் இருந்து பிசாசுகளை துரத்தி அவனை சுகமாக்கிய சம்பவத்தை பார்க்கிறோம். கர்த்தர் அவனுக்கு சொன்ன என்னவென்றால், நீ உன் இனத்தாரிடத்தில் உன் வீட்டிற்கு போய் கர்த்தர் உனக்கு இறங்கி உனக்கு செய்தவைகளை எல்லாம் அவர்களுக்கு அறிவி என்று சொன்னார். அந்தப்படி அவன் போய் இயேசு தனக்கு செய்தவைகளை எல்லாம் தெக்கப்போலி என்னும் நாட்டில் பிரசித்தம் பண்ணத் தொடங்கினான். எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். நாம் கர்த்தரிடம் இருந்து எத்தனையோ ஆசீர்வாதங்களை பெற்றிருக்கிறோம். அவைகளை நாம் சொந்த பந்தங்களுக்கு சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்துகிறோமா? இல்லை. நம்முடைய இரட்சிப்பை, அபிஷேகத்தை, ஆவியின் வரங்களை புதைத்து வைக்காமல் அதை பயன்படுத்தி ஆத்துமாக்களை கர்த்தருக்காக ஆதாயம் செய்யும் பொழுது கர்த்தருடைய வல்லமை நம் மூலமாக வெளிப்படும். அநேகருக்கு ஆசீர்வாதிப்பார்கள். கர்த்தரை கண்ட மோசே அவரது சித்தத்துக்கு கீழ்ப்படிந்து மோசே சத்துருவிடம் இருந்து தேவ ஜனங்களை மீட்டெடுக்கும் மோசேக்கு இப்படிப்பட்ட நபர்களே கர்த்தர் தேடுகிறார். அவர்களுக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார். நமது வல்லமையை கொடுக்கிறார். அவர்களோடு இருந்து அவர்களையும் அவர்கள் மூலமாக மீட்கப்பட்டவர்களையும் ஆசீர்வதிக்கிறார். ஆரம்பத்தில் தீமையாக தோன்றாத பல வகையான பாவங்கள் உண்டு. ஆனால் பாவம் நம்மை ஒருபோதும் கொண்டு வராது என்று எரேமியா 5:25 சொல்லப்படுகிறது. பாவத்தின் முடிவும் பாவிகளின் முடிவும் மரணமே. அவனவன் தந்தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது கற்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூரணமாகும் பொழுது மரணத்தை பிறப்பிக்கும். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 15-14. ஆகையால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி அவரை ஆராதிக்கும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அவர் கொடுக்கும் ஆசீர்வாதம் பாவ மன்னிப்பு, ரட்சிப்பு, பரிசுத்த வாழ்க்கை, நித்திய ஜீவன். இப்பொழுது நாம் பாவத்தில் நின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதினால்
பரிசுத்தமாகுதல் நமக்கு கிடைக்கும் பலன், முடிவோ நித்திய ஜீவன். பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபையோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டாகும் நித்திய ஜீவன். அவருக்கு இப்பொழுதும் என்றென்றும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். 2 பேதுரு 3:17-18 கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் தமது மகிமையினால் நிரப்புவாராக, சமாதானமும் சகலமும் சுகமும் அருள்வாராக. நம் ஜெபங்களில் நாம் எவைகளை கேட்கிறோமோ அவைகளை நாம் பெற்றுக்கொள்ளுவோம். கர்த்தர் நம் அனைவரோடும் கூட இருப்பாராக. ஆமேன்.